ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம சிந்து வெளியில் வந்து நிற்க எல்லாம் உன் ராசி தாண்டி, நீ மறுபடியும் வீட்டுக்குள்ளே கால் வச்ச நேரம் தான் நம்ம அன்னபூர்ணி அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அடிபட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அது மட்டுமான ஒரு பிட்டா ரெண்டு பிட்டா ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அப்போல்லாம் கம்முன்னு இருக்காரு இந்த சிவா டாக்டர். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அசிங்கப்படுத்துனது தாங்க முடியாமல் இவங்க ஒரு பக்கம் கிளம்பி கோயிலுக்கு வந்து நின்று ஊன்னு அழுதுகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து சிவா ஆறுதல் சொல்ல வராராமா. டே எப்படா உங்களால் முடியுது, ஊருக்கு முன்னாடி பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினாலும் அம்மா அக்கா சொந்தம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. கடைசியில் பார்த்தா யாரும் இல்லாதப்போ போய் சமாதானப்படுத்த வேண்டியதான். பொண்டாட்டினா பொம்மை இல்லை, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவா, அதனால நீங்கள் அடிக்கிறீங்க, நல்லா வருவீங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. இது ரியல் லைஃப்பில் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. அதாவது அப்படி இல்லாமல் இருக்கிறது அதான் அதிசய பிறவியில் ஒன்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சொல்லிட்டு இருக்க டைமில் என் ராசி உனக்கு ஏதாவது ஆகிட போகுதுப்பா, நீயும் வந்து கஷ்டப்படாத கிளம்பி போன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லி அனுப்பிட்டாங்க. உடனே ஏஞ்சி போகிறாராமா, பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணும்னு எண்ணமே உனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் இவங்க எடுத்து ஏஞ்சி போனதுக்கப்புறமா நம்ம அன்னபூர்ணியமாக கிளம்பி வந்துட்டாங்க. கண்ணு முழிச்சதுக்கப்புறம் என்னடா அது ஒரே நாளில் வந்துட்டாங்க, எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டுன்னாங்க, தையலுன்னாங்க. எப்படா அது உங்கள் சீரியலில் மட்டும் ஒரு நாள் ஆக்சிடென்ட்டாக மறுநாளே வீட்டுக்கு வந்துடுறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து வீட்டில் விட்டுன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் நீ அன்னபூர்ணி ஆண்டியோட முகத்தை பார்த்துறாது அப்படின்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த சூனியக்கார பொம்மை நம்ம ஸ்னேகா தாங்க காரணம். காசு கொடுக்குது, ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே அதுதான். லாரிக்கார டிரைவருக்கு காசு கொடுத்ததை பார்த்துட்டோம். அச்சச்சோ மாட்டிக்கிச்சே.